ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வணக்கம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான பாண்டிய நாட்டு திவ்ய திருப்பதி 93வது திவ்ய தேசம் பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். திவ்ய தேசத்தில் உரகமெல்லனையான் பெருமாள் திருநாமம், தாயார் திருமாமகள் நாச்சியார் திருநாமம், நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசுரம். நேற்று முதல் பாசத்தினுடைய பொருள் பார்த்தோம். இன்று இரண்டாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். குற்றமின்றி குணம் பெருக்கி புதுக்களு கணுகோளராய் சட்டமொன்றுமில்லாத வங்கை மார்கள் வாதிரு கோட்டியோர். குற்றமின்றி குணம் பெருக்கி புதுக்களு கணுகோளராய் சட்டமொன்றுமில்லாத வங்கை மார்கள் வாதிரு கோட்டியோர். சுற்றி ஏழுலகுண்ட தூமணி கண்ணன் தன்னை தொழாதவர். சுற்றி ஏழுலகுண்ட தூமணி கண்ணன் தன்னை தொழாதவர். பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மக்கள் குற்றமின்றி குணம் பெருக்கி, ஒருத்தர் குற்றம் செய்வார், அவர்கிட்ட குணமும் இருக்கும். குணமாக இருப்பார், குற்றமும் செய்வார். ஒரு குருக்கிட்ட ஒரு மாணவன் படிப்பு கற்றுக்கிறான், வில்வித்தை கற்றுக்கிறான், வித்தைகளை கற்றுக்கிறாருன்னா அவர்கிட்ட குற்றமும் இருக்கும், அரவணைப்பு செய்யக்கூடிய குணமும் இருக்குன்னு தெரிவிக்கிறார். குற்றமின்றி குணம் பெருக்கி, குற்றம் செய்தாலும் அவர் குணத்தை நினச்சி அதை பெரிதுபடுத்திக்கணுமா, குணத்தை பெருக்கணும், பாராட்டணும். குற்றமின்றி, குற்றத்தை நினைக்கக்கூடாது, குற்றத்தை பாராட்டக்கூடாது. குற்றமின்றி குணத்தை பெருக்குன்னு சொல்கிறார். குற்றமின்றி குணம் பெருக்கி குறுக்களு அனுகூலராய், அவருக்கு அனுகூலமாக இருக்கணுமா. தவறு பண்ணுவார், ஆனால் நல்லது செய்வார். தவறை மறந்து நல்லதை நினச்சோம்னா அந்த குற்றத்தை பாராட்டக்கூடாது. குற்றமின்றி குணம் பெருக்கி குறுக்களுக்கு அனுகூலராய் சட்டம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ்திரு கோட்டியோர். திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மக்கள் பாவகாரியங்கள் செய்யறது கிடையாது. கொலை, களவு, மது, மாது, சூதுன்னு சொல்லும்படியான சட்டம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள். வன்கையினா கை, வன்கையினா பெரிய கை இல்லை. தனவந்தனா செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்கள் திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மக்கள் வன்கையினார்கள். அல்ல குறையாத தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய அந்த வன்மையினா பெரிய கை, கொடுக்கக்கூடிய கை பெரிய கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பெரிய கையினா தான தர்மங்களை அளவு பார்க்காத, குறைநேரை பார்க்காத, அள்ளி கொடுக்கக்கூடிய கை பெரிய கையின்னு தெரிவிக்கிறார். சட்டம் ஒன்றுமில்லாதவன் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோ. அப்படி அல்ல குறையாத கொடுக்கக்கூடிய தனவந்தனா வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டால் திருக்கோட்டியூன்னு தெரிவிக்கிறார். சட்டம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர். துற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். துற்றி அப்படி தனவந்தனா வாடுறாங்க, எம்பெருமான தொடர்றது கிடையாது. துற்றி ஏழுலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். கையும் காலும் நிமர்த்தி கடாரணி பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். கண்ணன் குழந்தை, ஒரு குழந்தை வீட்டில் பிறந்ததுன்னா கைகாலெலாம் அப்படி வளவாக இருக்கும், கால் வளவாக இருக்கும், கை வளவாக இருக்கும். அதுக்கு மாலையிலையும் காலையிலையும் வெந்நீர் வச்சு, கடார நீர்னால் சுடு தண்ணீர் ஊற்றி அந்த காலையும் கையும் கையால் சுடு தண்ணி ஊற்றி உருவி
தினந்தோறும் குழந்தை குழப்பாட்டினாங்களாம் கை காலெலாம் நேராக வந்துடும், நடக்க ஆரம்பிக்கும். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர்னால் வெந்நீர் பைய காட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். சிறு மஞ்சள்னா அந்த மஞ்சளை அம்மியில் வச்சு தூளாக நுணுக்கி மஞ்சளால் தொட்டு குழந்தைக்கு மாவு இருக்குமா, அந்த மாவை அந்த பஞ்சால் மஞ்சளை தொட்டு நாக்க வழிப்பாங்களாம். பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தால் உக்கங்காந்தில. அந்த நாவை வழித்து தள்ளுவாங்களாம் மாவை. ஐயனா வழித்தால் உக்கம் காந்தில. அப்படி யசோதாரா செய்யும்போது வையமேழும் கண்டார் பிள்ளை வாயுலே. அந்த 7 உலகத்தையும் அதலை சுதலை விதலை தராதலை பாதாள அப்படி சொல்லும்படியான விண்ணுலகம் பிரம்மலோகம் சூர்ணலோகம் புவனலோகம் சொர்க்கலோகம் சொல்லும்படியான 14 உலகத்தையும் அந்த யசோதை அந்த மஞ்சளை தொட்டு நாவில் இருக்கிற மாவை வழிக்கும்போது 7 உலகத்தையும் பார்த்தாங்களாம். அப்போ எம்பெருமான் அந்த 7 உலகத்தையும் உண்டு உமிழ்ந்த அந்த எம்பெருமானை நினைக்காத வாடுறாங்களாம் திருக்கோட்டு. 7 உலகுண்ட தூமணி. 7 உலகத்தை உண்டவன் தூமணி வண்ணன், அவனை தொழாதவர்கள். திருமங்காழா தெரிவிக்கிறாரு. மஞ்சாலும் வர 7 கடல்கள் 7 வானகமும் மன்னகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஓர் ஆளில் இளந்தளிரில் கண்பளந்த ஈசன் தன்னை. மஞ்சாடுன்னா வானம், வானத்தில் மேகம் இருக்கும். மஞ்சாடும் வரைனா மலை, வரை 7 மலையும். மஞ்சாடும் வரை 7 மலை 7 கடல் 7 வானகம் மண்ணுலகம். இவை அனைத்தும் பயப்படாமல் எஞ்சாமல் வயிற்றடக்கி அதை தான் சாப்பிட்டு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கடல் 7 மலை 7 அனைத்தையும் சாப்பிட்டு ஒரு ஆளை இளந்தடியில் போய் பள்ளி கொண்டாருன்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். மஞ்சாடும் வர 7 கடல்கள் 7 வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஒரு ஆளின் இளந்தளிரில். ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவை நான்கால் சொன்னாங்க. ஆளின் நிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனேன்னு சொன்னார் குலசேகர பெருமாள். இங்கே திருமங்கையார் ஆளின் இளந்தளிர்னா அந்த குருத்து கொழுந்து மொன இலை, அதில் போய் 7 உலகத்தை உண்டு உமிழ் படைத்து தன் வயிற்றில் ஒரு கர்ப்பகாலம் வச்சிருந்து ஆலை இலையில் போய் பள்ளி கொண்டான்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அது மாதிரி இந்த 7 உலகத்தையும் உண்டு உமிழ்ந்த அந்த மணிவண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைக்காதவர்கள் 7 உலகுண்ட தூமணி வண்ணம். தூண பெரிய மான பெரிய தூமணி வண்ணம் தன்னை தொழாதவர், வணங்காதவர், தொழாதவர், வாயால் திருநாமங்கள் சொல்லாதவர் பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. அவன் அந்த தாய் வயிற்றில் கருவுற்று 300 நாள் இருந்து பெற்றெடுத்த அந்த உலக தாயை பெருநோய், தாய் வயிற்றில் பெரிய நோயை செய்து பிறந்திருக்கிறான்னு ஆழ்வார் தெரிகிறார். உலக மக்கள் உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த உண்டு உமிழ்ந்த பையரை வெண்ணனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் முகனை பையமலை சரி பொய்யன்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானியன் பெரியாழ்வார் சொன்னார். உலகத்துக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைக்காதவன் அந்த பெற்ற தாய் வயிற்றில் பெரிய நோய் செய்தே அவன் நோயாக பிறந்திருக்கிறான். அவன் வாயில் இறைவன்னாமங்களை சொல்லக்கூட வார்த்தை வரலன்னு திட்டுறாரு பெரியாழ்வார். 7 உலகுண்ட தூமணி வண்ணம் தன்னை தொழாதவர் பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே என்று 2வது பாசுரத்தினுடைய பொருள் பார்த்தோம். நாளைக்கு 3வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். இந்த பாசுரத்தில் குறைநேர்கள் இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கருத்து தெரிவிங்க. மீண்டும் நீங்கள் ஊக்கம் கொடுக்கறதுனால தான் மீண்டும் பாசுரங்களை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகம் வரும் என்று சொல்லி இந்த சிறிய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.